அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்க பத்தி பார்க்கலாம். பொதுவாவே ஆடி மாசம்னா நம்ம இறை வழிபாட்டுக்குரிய மாசம்னு சொல்லுவோம். அந்த மாசத்துல எந்த சுப நிகழ்ச்சிகளும் செய்ய மாட்டோம் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம். ஆனா அந்த ஆடி மாசத்துல நம்ம எல்லா சுப காரியங்களுமே செய்யறதுக்கு ஒரு நாள் இருக்குன்னா அதுதான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து விதைப்பாங்க. விளைச்சல் நல்லா பெருகி வரணும் அப்படின்ட்டு. சரி, இந்த நாளில் நம்ம வழிபாடு எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் புனித நதிகளுக்கெல்லாம் நன்றி சொல்லும் நாளாக தான் நம்ம இதை கொண்டாடுவோம். அதனால நதிக்கரைகளில் பூஜை செய்கிற வழக்கம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். ஆனால் இப்போ வேலை நிமித்தமாக நம்ம எல்லாருமே வேற வேற ஊரில் இருக்கோம். நதிக்கரையில் போய் பூஜை செய்கிற அளவுக்கு சௌகரியம் எல்லாருக்கும் இருக்காது. சரி, வீட்லேயே சிம்பிளாக எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட காவேரி தீர்த்தம் இருக்குன்னா அந்த காவேரி தீர்த்தத்தையும் அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பூஜை அறையில் ஒரு மனையிட்டு அந்த மனையில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேலே இந்த கலச சொம்பை வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கலச சொம்பை காவேரி தாயாக நினச்சி வழிபாடு செய்யலாம். என்ன நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கிடைக்கிற எல்லா பழங்களுமே, மாதுளம் பழம், கொய்யா பழம்னு எல்லா பழமே வச்சு பூஜை செய்யலாம். அப்புறம் காப்பரிசி செஞ்சு வைக்கணும். அப்புறம் வெத்தலை பாக்கு, காதோல கருகமணி இதெல்லாம் வச்சு நதிக்கு நம்ம நன்றி சொல்லி இந்த உலக க்ஷேமத்துக்காக நீர்வளம் எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணிக்கலாம். பூஜை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணீரை தீர்த்தமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு மரத்துலேயோ செடியிலையோ கால்படாத இடமா பார்த்து ஊற்றிடலாம். இந்த பூஜை செய்யும்போது நம்ம வீட்டில் கிணறு இருக்குது, மோட்டர் இருக்குன்னா அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். அதன் மூலியமாக தான் நமக்கும் தண்ணீர் கிடைக்குதில்ல. அப்புறம் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சில பேருக்கு தாலிக்கயிறு மாற்றும் பழக்கம் இருக்கும். அந்த வழக்கம் இருக்கிறவங்க அன்னைக்கு தாலிக்கயிறு மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்புறம் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி, எதெல்லாம் செஞ்சால் பெருகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நம்ம வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். பால் காய்ச்சலாமா? தாராளமாக பால் காய்ச்சலாம். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கலாமா? தொடங்கலாம். கல்வி தொடங்கலாமா? தொடங்கலாம். தங்கம் வாங்கணுமா? வாங்கலாம். நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் சேரணும்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாமே வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸு வாங்குறீங்களா? வாங்கிக்கலாம். அன்னதானம் பண்ணுங்கள், அது ரொம்ப சிறப்பு. நீங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா இந்த நாளில் அது பெருகும். அப்போ நீங்கள் நிறைய அன்னதானம் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் அன்னதானம் தர அளவுக்கு உங்களுக்கு செல்வமும் பெருகும், அன்னதானம் பண்ணுற புண்ணியமும் கிடைக்கும். அதனால் அன்னதானம் செய்யுங்க. வீட்டில் மஞ்சத்தூளும் கல்லுப்பு, அரிசி இந்த பொருள்லாம் வாங்குங்க. என்றைக்கும் உணவு பற்றாக்குறை வராமல் செழிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம நினச்சதெல்லாம் பெருக்கிக்க, எல்லாரையும் சந்தோஷமாகவும் பார்த்துக்க இந்த வழிபாடை செய்யலாம். நன்றி.